Hello friends, this is Pushman A to Z channel. 2 dose vaccination போட்டவங்களுக்கு நம்ம ஏரியாவில் வந்து ஆயுரக்ஷா இம்யூனோ பூஸ்டிங் கிட்டு ஒரு 20 மாஸ்க்கு அப்புறம் லக்ஸ் சோப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆயுரக்ஷா இம்யூனோ பூஸ்டிங் கிட்டில் என்னென்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆயுஷ் குவாதா அப்படின்னு நேமில் ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. இந்த ஆயுஷ் குவாதா 100 கிராம் அந்த ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. நம்ம 3 கிராம் எடுத்து 150 ml ஆஃப் வாட்டரில் பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி நம்மளை சாப்பிட சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம டீ குடிக்கிறதுக்கு பதிலாக காலையில் ஒரு வாட்டியும் ஈவினிங் ஒரு வாட்டியும் குடிக்கலாம். இது இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். இது ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க கிட்டில். இது ஒரு டப்பா. ரெண்டாவது வந்து ஷாவன் ப்ரஷ், இது ஒரு லேகிய மாரி இருக்கும். இது வந்து 180 கிராம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பிளாக் கலரில் ஒரு லேகிய மாரி இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஷாவன் ப்ரஷ் இது 180 கிராம் 1 யூனிட்டு. டோசேஜ் வந்து ஒரு டீஸ்பூன், அதாவது 6 கிராம் டீஸ்பூனில் 1 a day, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஷாவன் ப்ரஷ் காலையிலையோ இல்லை நைட்லேயோ, மேக்ஸிமம் நைட் போகணும். நெக்ஸ்ட்டு இந்த கிட்டில் வந்து சம்சமணி வட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது க்ரீன் கலர் டேப்லெட்ஸ் மாதிரி இருக்குது. இதை என்ன டோசேஜில் எடுத்துக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். சம்சமணி வட்டி 120 டேப்லெட்ஸ், 120 டேப்லெட்ஸ் இருக்குது. 2 டேப்லெட்ஸ் ட்வைஸ் a day வித் வார்ம் வாட்டர், அதாவது 2 டேப்லெட்டு 2 வாட்டி, காலையில் 2 டேப்லெட்டு, நைட்டு 9 PM சாப்பிட்டு முடிச்ச உடனே 2 டேப்லெட் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 4 டேப்லெட் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். டேப்லெட் இந்தமாரி இருக்கும். ஒரு நாளைக்கு 2 டேப்லெட் காலையில் எடுத்துக்கலாம், 2 டேப்லெட்டு நைட்டு எடுத்துக்கலாம். இந்த டேப்லெட்ஸ்லாம் நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிட்றது நல்லது. சாப்பிட்டு முடிச்சுக்கணும், அதை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணல. நம்ம மேக்ஸிமம் நாட்டு மருந்து எது வந்தாலும் நம்ம வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது தான் நல்லது. வெறும் வயிற்றில் காலைல 2 டேப்லெட்டு, நைட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னே 2 டேப்லெட் எடுத்துக்கலாம். மொத்தம் 3. இந்த கிட்டில் 4 பொருள் இருந்துச்சு, நம்ம 3 பார்த்துட்டோம். இப்போ இது வந்து அணு தைலான்னு சொல்லிட்டு நாஸ்ட்ரிலில் ஓடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அணு தைலா 10 ml 2 யூனிட்ஸு. டோசேஜ் வந்து 2 drops இன் ஈச் நாஸ்ட்ரில் ட்வைஸ் a day. ஒரு நாளைக்கு 2 வாட்டி 2 ட்ராப்பு நம்ம நாஸ்ட்ரில் மூக்குக்குள்ளே ஓட சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வெளியில் போகிறோன்னா இதை விட்டுட்டு போகலாம். வெளியில் போயிட்டு வந்துட்டாலும் விடலாம். இல்லைனா நம்ம நார்மல் டைம்லேயும் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் பரவாமல் இருக்கிறதுக்காக இந்த 2 கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த இம்யூனோ பூஸ்டிங் கிட்டில் 4 பொருள் இருக்குது. ஒன்று வந்து ஷாவன் ப்ளஸ் 180 கிராம், ரெண்டாவது ஆயுஷ் குவாதா, மூணாவது சம்சமணி வட்டி, நாலாவது அணு தைலா. இதை தவிர்த்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லக்ஸ் சோப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு 20 மாஸ்க் to 25 மாஸ்க் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 ஐட்டம். ஒன்று மாஸ்க்கு, ரெண்டாவது வந்து இம்யூனோ கிட்டு, மூணாவது லக்ஸ் சோப்பு. அப்புறம் ஒரு ப்ரௌச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரௌச்சர் வந்து ஆசந்த லட்சுமிபதி ஆயுர்வேத ஆராய்ச்சி மையத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெளிவாக தமிழில் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்லேயே பார்ப்போம். ஃபஸ்ட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பான வழிமுறைகள் என்னென்னா, நாள் முழுவதும் வெதுவெதுப்பான நீரை குடிக்கணும். வெதுவெதுப்பான நீரை குடிக்கணும். ரெண்டாவது வந்து யோகாசனம் செய்யணும். 1/2 மணி நேரத்துக்கு யோகாசனம், பிராணாயாமா, தியானம் செய்யணும். மூணாவது மஞ்சள், சீரகம், கொத்தமல்லி, பூண்டு நம்ம மசாலா பொருட்களை தின உணவில் நம்ம சேர்த்துக்கணும். அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட், எளிய ஆயுர்வேத நடைமுறைகள் என்னென்னா, மூக்கு சார்ந்த பிரயோகம், அதாவது 2 நாசியில் நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் தடவை சொல்கிறாங்க. அப்புறம் ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். ஆயில் புல்லிங்னா என்ன, நம்ம வாயில் வந்து எண்ணெயை எடுத்துக்கிட்டு நல்லா குப்பிச்சு கீழே முடிஞ்சிட்டு நம்ம வெதுவெதுப்பான நீரால் தெரியும் நம்ம வாயை கொப்பிச்சிக்கணும். நம்ம காலையில் வந்து எழுந்தவுடனே இதை செய்யலாம், நைட்டில் தூங்க போகும்போது செய்யலாம், சாப்பிட்டு முடித்தோடனே தூங்க போகும்போது செய்யலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஷாவன் ப்ரஷ் 10 கிராம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. இது அதாவது டயபெட்டிஸ் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இதை வந்து சுகர் இல்லாத ஷாவன் ப்ரஷ்ஷை சாப்பிட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது 2 முறை துளசி, லாங்கப்பட்டை, மிளகு, சுக்கு, திராட்சை ஆகட்டும் தயாரிப்பு மூலிகை தேநீர்
அதாவது நம்மளா கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். துளசி, லவங்கப்பட்டை, மிளகு, சுக்கு போட்டு ஒரு டீ மாரி குடிக்கலாம். இல்லைன்னா இந்த இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆயுஷ் காதா, அதை யூஸ் பண்ணி கூட நம்ம காலையில் ஒரு வாட்டி, நம்ம சாயங்காலம் ஒரு வாட்டி டீ மாரி குடிச்சிக்கலாம். அப்புறம் நம்ம எப்பவுமே டர்மரிக் மில்க் குடிப்போம்ல, அதையும் நீங்கள் 2 வாட்டி குடிக்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு வறட்டு இருமல், தொண்டைப்புண், புதினா இலைகள் அல்லது அஜ்வன்னா ஓமத்தை போட்டு நம்ம நீராவி வைக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் செய்யணும் அதை. ரெண்டாவது வந்து இருமலில் தொண்டை எரிச்சல் இருக்குதுன்னா நம்ம இயற்கையான நேச்சுரல் சுகர் இருக்குது, அதை நாட்டு சர்க்கரை கூட கிராம்புத்தூளை மிக்ஸ் பண்ணி 2 முறை, ஒரு நாளைக்கு 2 முறை எடுத்துக்கலாம். நம்ம தொண்டை எரிச்சல் இருமல்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். இந்த இருமல் கண்டினியூஸாக இருந்தால் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் இந்த இங்கிலீஷில் இருக்கிறது இப்போ பின்னாடி. சரி, இந்த சைடு தமிழில் இருக்கிறத இந்த சைடு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஏரியாலையும் இந்த இம்யூனோ கிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.